எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேர் எழுதி வீடியோ போடுறோம். லாஸ்ட் எபிசோட் பார்த்தேன், நிறைய பேர் பிரீத்தி யாரு, ஆதி பிரீத்தி கிட்ட இப்படிலாம் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்தது. மண் வாசனை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும். தெரியாதவங்க மண் வாசனை 11வது எபிசோடை போய் பாருங்க, அதுக்கான பதில் அங்கே இருக்கு. பதில் தெரிஞ்சவங்க ஆதி கேட்டாரா கேட்கலையான்றத மறக்காம இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பாட்டி, இந்த 2 கீரை தான் இருக்கோ? ஆமாம்மா, காலையில எல்லாம் வித்து போச்சு. 2 கீரை தான் இருக்கு. எந்த கீரை வாங்குறது? புளிச்ச கீரை அத்தானுக்கு சுத்தமா பிடிக்காது, ஆதி ஐயாவுக்கு கீரையே பிடிக்காது. இதுல என்னத்தை போட்டு சமைச்சு கொடுக்க? என்னவா யோசிக்கிற? 2மே நல்லா இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த கீரை, இந்த கீரையில பருப்பு போட்டு கடைஞ்சாலும் நல்லா இருக்கும். இல்ல பருப்பு போடாம தக்காளி பச்சை மிளகாய் இந்த கீரை கொஞ்சம் போல புளிய போட்டு கடைஞ்சாலும் நல்லா இருக்கும். புளிச்ச கீரை நல்லா இருக்குமா சமைச்சா? வாங்கிக்க. இந்த வீட்டு அம்மா எப்பவும் வாங்குவாவ. ஏன் பாட்டி, பொன்னாங்கண்ணி கீரைலாம் இல்லையோ? எடுத்துட்டு வந்தம்மா, எல்லாம் வரையிலே வித்து போச்சு. காலம்பரையே பொன்னாங்கண்ணி கீரை, பசலை கீரை, பாலக்கீரை எல்லாம் கொண்டாந்தேன். மிச்சம் இருக்கிறது இது 2 தாம்மா. உனக்கு நாளைக்கு என்ன கீரை வேணும்னு இன்னைக்கே சொன்னீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து வச்சிருவேன். இன்னைக்கு இந்த 2 கீரை தாம்மா இருக்கு. இந்த 2 கீரையுமே யாரும் சாப்பிட மாட்டாவ. பொன்னாங்கண்ணி கீரையில பொரியல் வச்சு கொடுத்தா பெரியய்யா சாப்பிடுவாங்க. பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா ஆதியையா சாப்பிடுவாங்க. அர்ஜுன் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவான். சரி பாட்டி, நாளைக்கு வரையில ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் ஒரு கட்டு பாலக்கீரையும் கொண்டு வாங்க பாட்டி. இந்த கீரை வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாவ. சும்மா ஒரு கட்டு கீரை வாங்கிக்கமா. புளிச்ச கீரைலாம் நல்லா சமைச்சா எம்புட்டு அருமையா இருக்கும் தெரியுமா? ஆமா பாட்டி, எனக்கும் புளிச்ச கீரைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, சமைச்சு வேஸ்டா தான் போகும். நீங்க நாளைக்கு நான் சொன்ன 2 கீரையும் கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. அப்படியாத்தா? அப்ப சரியத்தா, இந்த கூடையை மட்டும் சேர்த்து தூக்கி விடு. சரி பாட்டி, நாளைக்கு மறக்காம அந்த 2 கீரையும் எடுத்துட்டு வந்துருங்க. சரியத்தா. காஃபி அந்த டேபிள்ல வச்சிருக்கேன், பிரஷ் பண்ணிட்டு குடிங்க. தேங்க்யூ. ஆமாம், இப்போ தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வாழ்க்கையே போயிடுச்சு, இப்ப தலைவலி ஒரு பெரிய பிரச்சனையா? எனக்கு வலிக்கல. என்ன வாழ்க்கையா? பின்ன விருப்பம் இல்லாம என் கழுத்துல என்னத்துக்கு தாலி கட்டினிய? இப்ப பாருங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். பிடிக்காத ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி அவ கூடயே காலம் பூரா வாழணும் பத்தியில உங்களை நினைச்சாலே பாவமா இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? எப்பவும் நல்லா தானே பேசிட்டு இருப்பா, இப்போ என்ன காலையிலே அவ பேச்சு சரியில்லை? என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதும் கரெக்ட் தானே? பிடிக்காத ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டி அவ கூட என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணும் சொல்லுங்க? ஏய், இப்ப நீ யார சொல்ற? யார சொல்லுதேனா? உங்களுக்கு பிடிக்காதவ நான் தானே. என்னதான் சொல்லுத? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே, புறம் எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினிய? தியா, என்னாச்சு? என்ன ஆச்சா? இனி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கு மேல ஏதாவது இருக்கா என்ன? எப்பவும் இல்லாம இவ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறா? இப்பொழுதுக்கு குழந்தை வேணான்னு சொன்னது அவ கோவப்படுறாளோ? ஆனா இத்தனை நாள் அமைதியா தானே இருந்தா. ஏய் தியா, எப்பவும் நல்லா தானே பேசிட்டு இருப்பா, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? புரியுது நீ என்னதுக்கு கோவப்படுறன்னு புரியுது. இப்பொழுதுக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லியிருந்தா, அதுக்கு தானே இம்ட்டு கோவப்படுறா. ஏய் தியா, ஐ எம் நாட் மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் தட். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என்னது மென்டலி ப்ரிப்பேர் ஆகலையா? அப்ப என்னத்துக்கு என் கழுத்துல தாலி கட்டினிய? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றோமேனு உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே. இதுல எங்க இருந்து உங்களுக்கு எல்லாம் குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு வரப்போகுது? இப்போ என்னதுக்கு காலையில இப்படி கத்திட்டு இருக்கா? நான் தானே, என் தலை எழுத்து. அதான் காலையில வேற வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன். தியா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம், டென்ஷன் ஆகாத.
நைட்டே தலைவலிக்குது நேரம் சொன்னா. சாப்பிட கூட இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நான் என்ன காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? என் தலைவலிக்கு காஃபி குடிச்சாலாம் சரியாவாதுங்க. இது நிரந்தரமான தலைவலி. இது அவ்வளவு சீக்கிரம் மாத்திரை மருந்து கோயில காஃபி குளம் சரியாவாது. ஹேய், இங்க பாரு, நீ கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நான் அது தப்பு சொல்லல. உனக்குன்னு ஒரு விஷயம் ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு தாட் இருக்கு. ஆனா இப்போ என்னால குழந்தை பெற்றுக்கத்தை பத்தி யோசிக்க முடியல. இப்ப இல்ல, உங்களால எப்பவும் அதை பத்தி யோசிக்க முடியாது. இதுவே காலம் முழுக்க கல்யாணமே பண்ணிக்காம உங்க கூட ஒருத்தி வரேன்னா அதுக்கு என்ன சம்மதம் சொல்லுவீங்க? அப்படி ஒருத்தி கிடைப்பாளான்னு தானே தேடிட்டு இருக்கிய. ஓ அப்பாட்டிய வச்சுக்க. தியா, வார்த்தை அளந்து பேசு. வாய் ரொம்ப நீளுது தியா, பார்த்து பேசு. எனது பார்த்து பேசணுமா? நான் இப்ப வரைக்கும் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். அப்பாட்டியே ஒருத்தி கிடைச்சா உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். அவ பாருங்க, குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்டு அடம் பிடிக்க மாட்டாவில்ல. மொத்தத்தெல்லாம் நல்ல சொகமா இருக்கும். இங்க பாரு, உன் மனசை நோக்கடிக்கிறேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால்தான் நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் அமைதியா போன. ஆனா நீ பேசுற பேச்சு எதுவும் சரியில்லை தியா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன். நான் எவ்வளவு தேடி போனதை நீ பாத்தியோ? எப்படி இப்படி வாய் கூசாம பேசுறேன்னு எனக்கு தெரியல. ச்சே. நீங்க எவளையும் தேடி போகாமதான் உங்களுக்கு இப்படி போன் பண்ணி ஒருத்தி சொல்றாளோ? உங்க போனுக்கு ஒருத்தி கால் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்காம உங்க கூட வாழறேன்னு சொல்றா. அதை கேட்ட பிறகு உங்களை நான் நம்பணுமா? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு தான் தாயே. அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தண்டனையா இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுதா? உனக்கு என்ன குழந்தை வேணும் அதானே? ஒரு பையனும் பொண்ணும் எப்போ ஒண்ணு சேர்ந்தாலும் குழந்தை பிறக்கும். இப்ப பகலா இருந்தா என்ன? உனக்கு தேவையானது கிடைச்சா போதும் இல்ல? வா. சீ, கையை எடுங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் கழுத்துல தாலி கட்டினது எனக்கு அருவருப்பா இருக்கு. இதுல உன் பிள்ளைய நான் சுமக்கணுமா? என் அனுமதி இல்லாம உங்களோட சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்கிட்ட எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? என்ன காரணத்துக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு கத்துற. குழந்தை தானே வேணும், வான்னு சொன்னாலும் இப்படி அசிங்கமா பேசுற. யாரு? நான் அசிங்கமா பேசுறேனா? இப்படி கேவலமான ஒருத்தர் கல்யாணம் பண்ணினது எனக்கு உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி ஊறுது. பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவு வாய் ஆகாது தியா. பேசும்போது பார்த்து பேசு. தேவையில்லாம என்ன கை நீட்ட வைக்கிற. பார்த்துக்கோ, சொல்லிட்டேன். என்னம்மா, இன்னைக்கு காலையில வேலைக்கு வந்துட்ட போல? வேலைக்கா? ஆமாயா. சரி சரி, ரொம்ப பொறுப்பான பொண்ணால இருக்க. இவ்வளவு சின்ன வயசுல வீட்டுக்காக இவ்வளவு வேலை செய்யற, நல்ல விஷயம். அப்புறம் வீடு கிளீன் பண்ணினா என் ரூம் தான் உனக்கு தெரியும்ல? தெரியும். அங்க கபோர்ட்லாம் ஒரே டஸ்டா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தொடச்சி விடுமா? சரியா. சரிம்மா. இவளுக்கு நான் யாருன்னு தெரியாதோ? அன்னைக்கு வந்தப்போ வேலை செய்ய வந்திருக்கேன்னு கேட்டு வேலை தான் செய்ய வச்சாரு. இன்னைக்கு என்னன்னா அவைய கபோர்டு கடைக்கு சொல்றாவ. சரிதான், அவைய என்ன வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்காவ. 10 மணிக்கு வர சொன்னாவ. பயத்துல 9:30க்கெல்லாம் ஓடி வந்துட்டேன். 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. பேசாம ஐயா ரூம் தொடச்சி வச்சுட்டு வந்தா என்ன? எப்படி இருந்தாலும் இந்த வேலையை அக்காவோ அம்மாவோ தான் செய்வாவ. அவியலுக்கு ஒத்தாசையா நம்ம போய் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு வச்சிருவோம். அதான் நேரம் கிடைக்கி. எம்மாடி மீனா, மதியத்துக்கு என்னடா சமைக்க? கீரைக்காரவன் வந்தாவளா? கீரைக்கார பாட்டி வந்தாங்கத்த. ஆனா அவங்க கிட்ட புளிச்ச கீரையும் பருப்பு கீரையும் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். புளிச்ச கீரையா? கதிருக்கு சுத்தமா பிடிக்காது.
சமைச்சு வச்சு வேஸ்டா தான் போவோம். இன்னைக்கு என்னத்தை சமைக்க? மீனா, சாப்பாடு போடும்போது இன்னும் 2 ஆளுக்கு சேர்த்து போடு. சரிங்க அத்தை. வீட்டுக்கு யாராவது விருந்தாள் வராங்களா? இல்லம்மா, முள்ளையோட மாமியாரு நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. வீட்டுல தான் இருக்காவ. நேத்து ராத்திரியே அவளால சமைக்க முடியலையா, அதான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு இங்கனையே சேர்த்து சமைச்சிடுறேன், வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன். அதுக்குதாம்மா. அவ வீட்டுல அவ மாமியாரு, அவ 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுச்சாம. மதியம் போல வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி இல்லைன்னு யார்ட்டையாவது சமைச்சு கொடுத்து விட வேண்டியதான். பாவம், அவ ஒத்தையில என்ன செஞ்சுக்கிடுவா? சரிங்க அத்தை. அவ வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காவ. சோறு சாம்பார் கூட்டு பொரியல் மாதிரி சமைச்சிட்டு மாட்ட? அப்படியே செஞ்சிடலாமா. சோறு பங்கி சாம்பார் வச்சிரு, காரம் கொஞ்சம் கம்மியா போட்டுரு, காயெல்லாம் போட்டு ஒரு பொரியல் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கூட்டு செஞ்சுக்க. கீரை இருந்தா கூட்டு செஞ்சிருக்கலாம். தோட்டத்துலயும் கீரை அறுவடை ஆயிடுச்சு. இன்னும் எப்படி 10-15 நாள் ஆகும் கீரை வளர. சவு கூட்டு செஞ்சிருமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்க அத்தை. அப்ப சோறு பொங்கி சாம்பார் வச்சுட்டு சவு கூட்டும் காய் போட்டு ஒரு பொரியலும் செஞ்சிடறேன். சரிம்மா. ஆமா, தியா எங்கம்மா காணல? ராத்திரியே தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னும் எழுந்திருக்கலையோ? இல்லத்த, எழுந்துட்டா. ஆதி அவியலுக்கு காஃபி எடுத்துட்டு போனா, மேலதான் இருப்பா. சரிம்மா. அவ வேற தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. உனக்கு ஒத்தாசைக்கு வேணும்னா லட்சுமி வர சொல்லட்டுமாம்மா? அம்மாவா? ஆமாம்மா. என்ன இருந்தாலும் லட்சுமி இங்க வேலை செய்ய வந்த வேலைக்காரி தானே. அதெல்லாம் கூப்பிட்டு எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வா. கூப்பிடட்டுமாமா? இல்லத்த, நானே செஞ்சுக்கிறேன். ஐயோ, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு ஏதோ உன் தங்கச்சி வாரால, அதை வேற கதிரும் அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்க சொன்னா. இப்ப லட்சுமி வீட்டுக்குள்ள வந்தா அம்பிட்டுதேன். அப்ப சரிம்மா, நீ ஒத்தையிலே சமைச்சிருவல்ல? எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. இல்லத்த, நான் சமைச்சிருவேன். நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிட்டேன். இது அந்த மீனாவோட தங்கச்சி தானே? இவ என்னத்துக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? ஏம்மா? அம்மா. ஆமாம், நீ அந்த மீனாவோட தங்கச்சி தானே? ஆமாம்மா. கொஞ்ச நாள் நான் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள அவ சொந்தத்தெல்லாம் கூட்டு வந்து உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாலோ. இவ என்னமோ சாவகாசமா வந்து ஹால்ல நின்றுட்டு இருக்கா. என்ன, உன் அக்காவை பார்க்க வந்தியோ? உன் அக்காவை பார்க்க வந்தா பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதானே. இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்க? வந்தோமா அவளை பார்த்தோமா கிளம்பினோமான்னு இருக்கணும். என்ன, அவளை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு கிளம்பு. இல்லம்மா, அக்காவை பார்க்க தான் வந்தேன். ஆனா மாமா வர சொன்னாவ. என்னது, மாமாவா? இவன் என்ன உறவு கொண்டாடுறா? நான் இங்க இருந்த வரைக்கும் அவ குடும்பத்தை இந்த வீட்டு பக்கமே வரவிடாம வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் நான் இங்க இல்ல, அதுக்குள்ள இவளுக்கு மாமா எங்க இருந்து முளைச்சு வந்தான். மாமாவா? யாரு? அதான் கதிர் மாமா, அவையதான் வர சொன்னாவ. கதிர் மாமாவா? அந்த அளவுக்கு போயிடுச்சோ? அன்னைக்கு என்னடானா அந்த மீனா கதிர அத்தான்னு கூப்பிடுறா, சிவ என்னன்னா மாமான்னு கூப்பிட்டு நிக்கிறா. எதுவுமே சரிப்படலையே. கதிர் வர சொன்னானோ? ஆமா, நான் நீட் எக்ஸாம் எழுதிருக்கேன், அதான் ரிசல்ட் வரும், அதான் அத்தா இங்க வர சொன்னாங்க. 10 மணிக்கு ரிசல்ட் பாக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். என்னது, நீட் எக்ஸாமா? என்ன உனக்கு என்ன மூளைகளை கழண்டுடுச்சா என்ன? நீட் எக்ஸாம் எதுக்கான எக்ஸாம்னு உனக்கு முதல்ல தெரியுமா? அது டாக்டர் படிக்கிறதுக்கான பரீட்சை. அத நீ எழுதிருக்கியா? நீலாம் நீட் எக்ஸாம் எழுதிருக்கன்னு சொன்னாலே சிரிப்பு தான் வருது. இதுல நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி டாக்டரா வேற ஆகணும்னு உனக்கு கனவோ? என்ன, உன் அம்மா என்ன வேலை செய்யறான்னு மறந்துட்டியோ? உன் அம்மா இந்த வீட்டு வேலைக்காரி. ஒரு வேலைக்காரியோட பொண்ணு இவ்வளவு பேராசைப்படலாமா சொல்லு? நீ எல்லாம் எப்படி இந்த பரீட்சை எழுத போயிட்டு வந்த நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. இதுல ரிசல்ட் பார்க்க வந்திருக்கியா? போய்
கனவு காண்ற வேலையை விட்டுட்டு உன் அம்மைக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யறதுன்னா போய் செய். தொழுவத்துல சாணி அள்ளுற வேலை இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். அம்மா, சாணி அள்ளுறது ஒன்றும் அவ்வளோ அசிங்கமான வேலைலாம் ஒன்றும் கிடையாது. எங்க அம்மா இத்தனை வருஷமா எங்களை இந்த வேலை செஞ்சுதான் வளர்த்தாவ. அதனால சாணி அள்ளணும்னா நான் தாராளமா போய் அள்ளுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு வந்தது ரிசல்ட் பாக்குறதுக்காக. அதுவும் இல்லாம நான் இங்க வந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்ச கோவப்படுவாவ. கதிர் மாமா அம்மாவுக்கு தெரியாம தான் இங்க வர சொன்னாவ. இல்லைன்னா நானே போய் சாணி அள்ளி போட்டுருவேன். ஓ, அம்மைக்கு தெரியாம தான் இங்க வந்து நிக்கிறியோ? இப்போ லட்சுமியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிடுறேன். ஐயோ அம்மாவா? ஐயோ வேண்டாமா, அம்மாக்கு தெரியாது, தெரிஞ்ச கோவப்படுவாவ. அப்போ லட்சுமி அவ ஒழுங்காதான் இருக்கா சொன்ன மாதிரியே. நீங்க தான் அவளுக்கு தெரியாம திருட்டுத்தனமா வேலை பாக்குறீங்க. கூப்பிட்டு இதுல என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் இரு. வேண்டாமா. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அது என்ன பெத்த வேலைக்கு தெரியாம திருட்டு வேலை பாக்குறது? இந்த கேக்குறேன் இரு. சரி முல்ல, எப்ப வந்த? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது? இவ என்னமா லட்சுமிக்கு தெரியாம திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறா போல. லட்சுமியை கூப்பிடு, என்ன ஏதுன்னு கேக்குறான். இப்ப என்னதுக்கு அவளை கூப்பிட சொல்லுதா? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாத. இது நிக்கிறாளே லட்சுமியோட மொவ, அவ லட்சுமிக்கு தெரியாம வந்து நிக்கா. அதான் லட்சுமியை கூட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்கும். முல்ல, இங்க என்னதுக்கு வந்த? சாப்பாடு எடுத்துட்டு போதானே வந்த? சத்த போரு, மீனா சமைச்சிட்டு இருக்கா, எடுத்துட்டு போலாம். அதை விட்டுட்டு லட்சுமியை கூப்பிடுறேன் அவளை கூப்பிடுறேன்னு தேவையில்ல வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எம்மாடி, அம்மா உன் அக்கா உள்ள சமயக்கட்டுல தான் இருக்கா, போமா. சரி. என்னம்மா நடக்குதுங்க? அந்த லட்சுமியும் அவளோட குடும்பமும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாம பாத்துக்கணும்னு இருந்தேன். சிவ என்னடானா கதிர் மாமா வர சொன்னாவன்னு சொல்லிட்டு வந்து நிக்கா, அதுவும் லட்சுமிக்கு தெரியாம. அம்மா, அந்த லட்சுமி ஒழுங்காதான் இருக்கா. இப்ப கூட தான் மேல எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ பொண்ணுகிட்ட உரம் வேணாம் ஒட்டு வேணாம்னு ஒதுங்கி நிக்கிறா. ஆனா இவளுங்க அப்படி இல்லம்மா. நீ என்னடானா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்க. இப்ப மட்டும் லட்சுமியை குட்டி இவளை மாட்டி விட்டுருந்தானா நாளை பின்ன இவ இந்த வீட்டு பக்கமே வர மாட்டா. இல்லன்னு வச்சுக்கோ, துருட்டுத்தனமா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பா. அறிவு கட்டவளே, இதெல்லாம் அவ முன்னாடிதான் பேசுறியா? இவ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரான்றது எனக்கு நேத்தே தெரியும். என்னம்மா சொல்ற? நேத்தே கதிர் குட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுல இவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயம் லட்சுமிக்கு தெரியக்கூடாது, தெரியாம பாத்துக்கங்கம்மான்னு வேற என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப மட்டும் லட்சுமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கதிர் என்கிட்ட தானே கோவப்படுவான். அது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு லட்சுமி கூப்பிட்டுன்னு இருக்க. கொஞ்ச நாள் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள வீட்டுல இம்புட்டு விஷயம் நடக்குது. இவன் என்னமோ டாக்டருக்கு படிக்க போறான், பரிச்சை எழுதிட்டு வந்து நிக்கா. இவெல்லாம் எப்படிமா டாக்டருக்கு படிப்பா? அது என்னவோ தெரியல, இவன் என்னமோ பரிச்சை எழுதிருக்காளாம், அவன் ரிசல்ட் பார்க்க வர சொல்லியிருக்கான் வீட்டுக்கு. கடவுளே, இப்ப கதிர் எங்க இருக்கான்? மேல் ரூம்ல இருக்கான், ஏதோ மீட்டிங்கா முடிச்சிட்டு வர, அது வரைக்கும் யாரும் மேல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீக்கே அவனை தேடிட்டு மேல போயிடாத, அப்புறம் கோவப்படுவான் பாத்துக்க. இந்த ஆரிடி, நான் முன்ன சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், அந்த பிள்ளைகிட்ட எதுக்கு நேரடியா வம்பு இருக்க? எதுவா இருந்தாலும் பொறுமையா தான் செய்யணும். இந்த விஷயம் கதிர் காதுக்கு போச்சு போறவ, அவனை பத்தி உனக்கு தெரியும்ல, பார்த்து இருந்துக்க, அப்படித்தான் சொல்லுவேன். இருக்கட்டும், என் மாமியா கேள்விக்கு சரியாகட்டும், போறவ கவனிச்சுக்கிறேன் இவையெல்லாம். அதை விடு, வா உள்ள வந்து உட்காரு. அத்தா, சொல்லு மீனா. யார் நீ வந்திருக்கா? வாங்க போய் ரிசல்ட் பார்க்கலாம். டைம் இன்னும் 10 ஆகல, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ யாழ்னிய சாப்பிட சொல்லு, நான்
10 o'clock வந்துடுறேன். அப்படியாத்தா? 10 மணிக்கு தான் ரிசல்ட் வருமா? ஆமா, அதுக்குள்ள நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுவேன். நீ போய் அவ சாப்பிட்டால என்னன்னு கேட்டு சாப்பிட சொல்லு. சரி. மீனா, என்னாச்சு? ஒன்றும் இல்லத்தா. என்னாச்சு? இல்லத்தா, நான் பரீட்சை எழுதினப்போ கூட பயமா இல்லை. இவ நீட் பரீட்சை எழுதிருக்கா, ரிசல்ட் நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுதான் விஷயமா? இங்க வாயேன். வா. என்ன ரிசல்ட் நினைச்சு பயமா? ஆமாட்டா, பாவம் ஏழனி ரொம்ப கஷ்டப்பட்டா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மீனா, உன் தங்கச்சி எக்ஸாம் எழுதுனதே பெரிய விஷயம். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தடை, எல்லாத்தையும் தாண்டி அவ போய் எழுதிட்டு வந்திருக்கா. அதுக்கே ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? இல்லத்தா, இந்த பரீட்சையில மைனஸ் மார்க் வேற போடுவாவ, அதான் பயமா இருக்கு. சரிதான், மைனஸ் மார்க் போடுவாதான். ஆனா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஷாலினி சப்போஸ் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகலைன்னா கூட அவ ஃபீல் பண்ற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்கா. அவ மனசு நோகிற மாதிரி நடந்துக்க கூடாது. உன் தங்கச்சி மற்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும். முதல்ல உன் பயத்தை தூக்கி குப்பையில போடு. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீ உன் தங்கச்சி கூட நிக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரிதா. குட். அவளையும் பயமுறுத்திட்டு இருக்காத, போய் தைரியமா பேசு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அவ பரீட்சை எழுதிட்டு வந்துட்டா. இப்போ வர்றதுதான் ரிசல்ட். அது நமக்கு சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பரீட்சை இல்லைன்னா அடுத்த பரீட்சை. அவளுக்கு நீ தைரியத்தை சொல்லு. பயந்து அவளையும் பயமுறுத்தாத. கொஞ்ச நேரம் தான், மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன். சரிதா. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. யாரையும் இந்த பக்கம் வரவிடாத, அப்புறம் மீட்டிங் டிஸ்டர்ப் ஆகும். சரிதா. தைரியமா போ. Yeah, shall we start the meeting? Yes, sir. Yeah, can you see me? And can you hear me? எல்லாருக்கும் பவர் பாயிண்ட் விசிபிளா தெரியுதா? எஸ் சார். ஃபைன். விதவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம டைரக்டா மீட்டிங்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மீட்டிங் எதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, எனி கெஸ்? No sir, we don't have any idea. Yeah, fine. Yeah, it's not just a meeting, it's a future of our country. லாஸ்ட் 6 months இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு எல்லாம் அனலைஸும் பண்ணியாச்சு. We need different kind of approach. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்த உலகம் தினமும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நேற்றுக்கு வேலை செஞ்ச ஒரு தொழில்நுட்பம் நாளைக்கு அது பழசாயிடுது. அப்போ அப்டேட் வந்து ஃப்ரீக்வெண்டா இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம மற்ற கண்ட்ரிஸோட சாதனையை பார்த்து வியப்படையக்கூடாது. நம்மளோட சாதனையை பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வியக்கிற மாதிரி பண்ணணும். Yes sir, I have an idea. சொல்லுங்க. இங்க சின்ன விஞ்ஞானி பெரிய விஞ்ஞானி இல்ல, நல்ல யோசனை எங்க இருந்து வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. யா, இட்ஸ் குட் ஐடியா. பட் இதுல நிறைய சவால்கள் இருக்கு. சார், சவால் இல்லைன்னா சாதனை இல்லை சார். குட் பாயிண்ட். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி உற்சாகமா இருக்கணும். சார், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நம்ம கிட்ட அறிவு இருக்கு, திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, இருந்தும் நம்ம திட்டத்துல ஏன் சார் தாமதம்? திட்டத்துல தாமதம்ன்றது பிரச்சனை கிடையாது. ஒரு வேலை முழுமை அடையாம அது உலகத்துக்கிட்ட காட்டக்கூடாது, அவ்வளவுதானே தவிர திட்டத்துல தாமதம்ன்றது நெகட்டிவான விஷயம் கிடையாது. முழுமையடையாத ஒரு வேலையை உலகத்துக்கிட்ட காட்டுறதுல நம்ம டீமுக்கோ இல்ல நம்ம நாட்டுக்கோ விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கலாம். திட்டம் தாமதமாகுது அதனால வேலையை ஃபாஸ்ட் ஆகணும் அப்படிலாம் இல்ல. நம்ம வேகத்துக்காக வேலை செய்யல, அதோட தரத்துக்காக தான் வேலை செய்யறோம். தரமானது தாமதமாகறதுல தப்பு இல்லை. வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் அறிவியல் இல்லை, புதிய கேள்வி கேட்கிற தைரியம் தான் உண்மையான அறிவியல். நம்ம டீம் கண்டிப்பா அந்த கேள்விகள் எல்லாம் கேட்பீங்க, அதுக்கான விடைய எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். நம்மளோட திட்டத்தை
அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ கொட்டேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். வி ஒர்க் ஆன் இட் அண்ட் see you. Any doubts? All good, sir. Fine. Yeah, thank you. டேய், என்னடா இப்போ இப்படி சொல்ற? நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். இப்போ போய் 2 மணிக்கு மேல வான்னு சொல்ற? ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? டேய், வெறுப்பேத்தாத. ஃப்ராடு. நீ தானடா மதியம் வருவன்னு சொன்ன. இப்ப என்ன நான் வர சொன்னன்ற? சரி சரி சரிடா மச்சான், நீ சொன்ன மாதிரி நான் 2 மணிக்கே வரேன். கிளம்பி வேற இருக்கேன். சரி விடு, நீ பாரு, வைக்கிறேன். என்னாச்சு அர்ஜுன்? அது ஒன்றும் இல்லை. திடீர்னு என் ஃப்ரெண்டு இருக்கான்ல சந்தோஷ், அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலையா, மதியத்துக்கு மேலே போகணுமா. அதனால மார்னிங் வர வேண்டாம், நீ மதியமா வாடான்றான். முன்னமே சொல்லாம விட்டுட்டான். நான் வேற கிளம்பி வேற இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நீங்க என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? யாழினிக்கு இன்னைக்கு ரிசல்ட் 10 மணிக்கு வருதா, அதான் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, இன்னைக்கு தான் ரிசல்ட்டா? ஆமா, அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன பரிச்சை எழுத கூட்டிட்டு போகலன்னா இன்னைக்கு நான் இப்படி ரிசல்ட் பார்க்க வந்து நின்றுக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அட, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? இது என்னோட கடமை. ஒரு பெண் படிச்சு சாதிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு உறுதுணையா இருக்கிறதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? கண்டிப்பா நான் சொல்றேன் பாப்பா, நீயும் பாஸ் ஆவ. பாப்பாவா? ஆமாமா, பொண்ணுங்க படிக்கணும்னா என் தம்பி தான் முதல்ல நிப்பான் ஹெல்ப் பண்றதுக்கு. இதோ நிக்கிறாளே உன் அக்கா, இவ படிக்கிறதுக்கு கூட இவன் தான் ஹெல்ப் பண்ணனா. என்ன அர்ஜுன், இவ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல நீ பண்ண வேலையெல்லாம் போதும். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியும்ல? அண்ணன், நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலைண்ணே. ஒரு பொண்ணு படிச்சு வாழ்க்கையில முன்னேறானா நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல. ஆமாமா, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். 10 மணி ஆயிடுச்சு, ரிசல்ட் பார்ப்போம். யாழினி. கடவுளே, வாவ், அண்ணா என்னாச்சு? அத்தா பாஸ் ஆயிட்டாளா? பாஸ் ஆயிட்டலா? எத்தனை மார்க்கு? அவ சாதாரணமா பாஸ் ஆகல, 620 மார்க் எடுத்திருக்கா. 620? ஆமா. இனி நீ வெறும் யாழினி இல்ல, டாக்டர் யாழினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாப்பா. தேங்க்ஸ் அண்ணா. எது அண்ணாவா? யாழினி அக்கா, சூப்பர் டி. எனக்கு சந்தோஷத்துல அழுகையா வருது. நான் தான் சொன்னேன்லக்கா, நான் பாஸ் ஆயிடுவேனே. நீ முதல்ல அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு. சரிக்கா. அப்புறம் ட்ரீட் எப்போ? இல்ல பரீட்சையெல்லாம் பாஸ் ஆயிருக்க, ட்ரீட் எதுவும்? அதுக்கு என்ன அர்ஜுன், உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். என்னது? இங்க பாருடா, உன் அண்ணியோட தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இரு, இல்லாட்டி உன் அண்ணி பாயாசம் போட்டுருவா. அப்படிலாம் இல்ல அர்ஜுன். பார்த்தே இருந்துருவோம். மீனா, நீ யாழினி இங்கே இருக்க சொல்லு, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் போய் உங்க அம்மாவை பார்க்கலாம். சரிங்க மாமா.